அவன் அவன் வந்து அவன் வேண்டிக் கொண்டான். அவர் மனதுருகினார், கையை தீட்டினார், அவனை தொட்டார். இதுதான் பண்றோம். குசாமல் தொட்டார் ஐயா. தீர்க்கப்பட முடியாத வியாதி, மருத்துவங்களுக்கு விடை கொடுக்க முடியாத வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். அவர் மனதுருக்கம், அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பலவீனங்களை அவர் அறிவார், உன் சுகவீனங்களை அறிவார். தூரமா இருந்து பேசுகிற உலகம். இந்த கோவிட் காலத்துல பாருங்கள், ஒரே வீட்டுல கணவனுக்கும் அது பாதிப்பு, மனைவிக்கும் பாதிப்பு. இவர் ஒரு அறையில், அவர் ஒரு அறையில். யோசித்து பாருங்க, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஒரு சொன்னார், ஜன்னல் வழி எனக்கு சாப்பாடு போடுகிறார்கள். எத்தனை மோசமான நிலைமை. இவரோ தொட்டார், தொட்டவனை சுகமாக்கிறார். தீராத வியாதியை சுகமாக்குகிறவர். அவர் மனதுருக்கம், தொட முடியாது உன்னை தொடுவார். நீங்க நிறைய பேர் அன்டச்சபிள். இன்னைக்கு நாமே தேசத்திலே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறோம். சமுதாயத்தில் நமக்கு இடம் இல்லை. அவரா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ பின்தங்கிய இடங்களிலே அநேகர் பெண் எடுக்க பயப்படுகிறார்கள், பெண் கொடுக்க பயப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் இடம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, அவர்களுடைய பின்னணியை பார்க்கல. அவர் மனதுருக்கம் தொட முடியாத ஒருவனை தொடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God touched him. நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை, he was clean. God touched him. தமிழ் வேதத்துல அவன் சுத்தமாகி என்றான், அவன் அதை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை சுத்தமாக்கும் ஆண்டவன். நீங்கிற்று உன் பாவம், உன் வியாதி, உன் வறுமை, உன் இல்லாமை, உன்னுடைய வேதனை எல்லாம் நீங்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கிற்றே, என் பாவபாரம் எல்லாம் நீங்கிற்றே. rolled away, all my sins rolled away. அவர் எல்லாவற்றையும் once for all நீக்கும் ஆண்டவர். அதில் வார்த்தைப்பட்டிருக்கிறது, அவனை சுத்தமாகி என்றார், அவன் சுத்தமானான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, உன்னை சுத்தப்படுத்துகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். He is the one who can cleanse you. உன்னை சுத்தப்படுத்துகிறவர். உன் நீதி, உன் சம்பிரதாயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், இது ஒண்ணுமே சுத்தப்படுத்தாது. உங்களை சுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவர் இயேசு. நான் சொல்ல வந்த விஷயம், உன்னை சுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஐந்தாவது சொல்ல விரும்புகிறேன். ஐந்தாவது ஒன்று, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 6:34. இயேசு கரையில் வந்தார். அநேக ஜனங்களை கண்டு, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினாலே அவர்கள்